இந்த தேர்தலுங்கிறது வெளிச்சத்துக்கும் இருட்டுக்குமான போட்டி, பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார வீழ்ச்சிக்கும் இருக்குமான போட்டி, இந்த நாடு முன்னேற்றத்துக்கும் இந்த நாடு பின்தள்ளுறதுக்கும் இருக்கிற போட்டி. இது எல்லாத்தையும் முன்னெடுத்து வழிநடத்தக்கூடியவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பில் ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கிறாரு. அவரோட சேர்ந்து நான் கிட்டத்தட்ட இந்த நாட்டில் பல மேடைகளுக்கு மீட்டிங்கு போயிருந்தேன். எங்க போனாலும் கடல் அளவான மக்கள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவருக்கு ஆதரவு அளிக்கணும் இருக்கிறாங்க. அப்ப நான் ஒரு 4-5 பேர்ட்ட கேட்டேன், என்ன திடீர்னு நீங்க எல்லாம் வந்து இதுக்கு முன்னாடியும் தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கேட்டிருந்தாரு, அப்பெல்லாம் நீங்க இந்த ஆதரவு கொடுக்கலாம், ஆனா இந்த நேரத்தில் கொடுக்குறீங்களே என்ன? அவங்க எல்லாம் சொல்றது என்னன்னா, 22ஆம் தேதி நாங்க போய் போலிங்ல நிக்க முடியாதுங்க, 22ஆம் தேதி நாங்க போய் டீசலும் பெட்ரோலும் போடுறதுக்கு நிக்க முடியாதுங்க, 22ஆம் தேதி எங்க அப்பா அம்மா ஆஸ்பத்திரி கூட்டு போனா மருந்துக்கு நாங்க நிக்க முடியாதுங்க, 22ஆம் தேதி நாங்க கரண்ட் பில் கட்ட முடியாம தடுமாற முடியாதுங்க. இவங்க சொல்ற ஒவ்வொரு இதுவும் சிந்திச்சு பார்க்க போனா மீண்டும் இந்த நாடு ஒரு இருண்ட சூழ்நிலைக்கு தள்ள போதா இல்லையான்னு சிந்திக்க வைக்குது எல்லாத்தையும். இந்த நாடு வரலாற்று, இலங்கை வரலாற்றிலே சரித்திரத்திலே 2021-22 பாதிப்படைஞ்ச மாதிரி என்னைக்குமே ஆனது கிடையாது. அந்த சரித்திர வீழ்ச்சியை முறியடிச்ச சரித்திர நாயன் ரணில் விக்ரமசிங்கேங்கிறது யாரும் வந்து மறக்க முடியாது. அப்ப ஜனாதிபதி அவர்கள் அந்த நாட்டை கட்டி எழுப்பிட்டு இருக்கிற நேரத்தில் அவரோட சேர்ந்து நம்ம பக்கபலமா இருந்து கௌரவ அமைச்சர் நிமால் சிறிபால எந்த பக்கம் இருக்கிறாரோ பதில டிஸ்ட்ரிக்ட்ல எந்த மாற்று கருத்து கிடையாது, அந்த பக்கம் தான் ஜெயிக்கும். நிமால் சிறிபால எந்த பக்கம் இருக்கிறாரோ அந்த பக்கம் தான் ஜெயிக்கும் பதில டிஸ்ட்ரிக்ட்ல. ஏன்னா அவர் மக்களுக்கு அவ்வளவு சேவை செஞ்சிருக்கிறார். அவர் செஞ்ச சேவைகளை யாராலுமே வந்து மறக்க முடியாது. அப்ப அப்படி இருக்கிற சூழ்நிலையில கௌரவ நிமால் சிறிபால அவர்களோட வழிகாட்டலிலும் இந்த மாவட்டத்தோட மக்களின் நலன் கருதியும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களோட இந்த மாவட்ட மக்கள் அதிகூடிய அளவில் பயணிக்கிறாங்க. இந்த தேர்தலில் உறுதியா சொல்ல முடியும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே 1 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் மாவட்டத்தில் வெற்றி பெறுவார். இலங்கையில் இருக்க அனைத்து மாவட்டங்களை விட பதுளை மாவட்டத்தில் அதிகமான வாக்குகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே வெற்றி பெறுவார்கள் என்ற மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி மலைய மக்கள் எடுத்துட்டா தோட்ட தொழிலாளரோட சம்பள பிரச்சனை. ரணில் விக்ரமசிங்கே அவர்களோட ஆட்சியில் 450 ரூபாய் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்பட்டிருக்குது. 1 ரூபா 2 ரூபாய் இல்ல, 450 ரூபாய் அடிப்படை சம்பளம். மீதி இருக்க 350 ரூபாயும் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஏத்தி தரேன்னு சொல்லி இருக்கிறார். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தெரியும், இந்த தேர்தலுங்கிறது வெளிச்சத்துக்கும் இருட்டுக்குமான போட்டி, பொருளாதார வளர்ச்சிக்கும் பொருளாதார வீழ்ச்சிக்கும் இருக்குமான போட்டி, இந்த நாடு முன்னேற்றத்துக்கும் இந்த நாடு பின்தள்ளுறதுக்கும் இருக்கிற போட்டி. இது எல்லாத்தையும் முன்னெடுத்து வழிநடத்தக்கூடியவர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள். இந்த நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பில் ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கிறாரு. அவரோட சேர்ந்து நாங்க எல்லாம் கைகோர்த்து இன்னைக்கு அவர் வெற்றி பெற வைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.